கையிலடுப்பா
கொண்டு மகிழ்ச்சி கொண்டு சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வந்தார்கள். ஆமையா அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில் அக்காதங்கையர்களை ஆதிபராசக்தி கைலாசத்துக்கு கண்ணபுரானை வரவழைத்து எடுத்து கொண்டு வர சொல்லி சந்தனமாம் சோலையிலே சிவபெருமானுக்கு தெரியாமல் எங்க இவ அழகு கண்டா ஆண்டவன் நம்மள மறந்து விடுவாரோ அப்படின்னு பத்திரகாளி மாறி உச்சிமாகாளி இவெல்லாம் இப்படி ஒரு அழகா இருப்பாளா இருக்கின்றார்கள். அப்ப இவ அழகை கண்ட ஆண்டவன் நம்மள மறந்துட கூடாதுன்னு கண்ணபுரானை வரவழைத்து 8 பேரையும் கைலாசம் கொண்டு வந்து சந்தனமாம் சோலையை சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாகவே வளர்ந்து வந்தாள். 16 வயசுக்கு வந்த பெண்ணான உடனே அம்மா அப்பா வேணும் என்று ஆண்டவனை எண்ணி அக்கினியாய் வளர்த்தார்கள். சிவனுக்காக பார்வதி யாகத்திலே இறங்க 8 பேரும் அக்காளுக்கு பொன்னால இறங்க சந்தனமாம் சோலையிலே போன பார்வதி காங்கல இவ 8 பேர் இருந்தா தான் மகுடாசுரனை வதை முடிக்க முடியும் அப்படின்னு மறையன் வந்த சிவபெருமான் அக்கினியாகத்திலே மனு உயிர் கொடுக்க வேண்டும் என்று தீர்த்தம் கொண்டு தெளிப்பா